வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் ஷைனியான கோல்டன் லீஃப் மொபைல் கவர் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லீஃபை ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். நான் அரச மரத்தோட இலையை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் தண்ணியில் ஊற வைக்கலாம். 8 to 12 days இந்த லீஃப் வந்து தண்ணியில் இருக்கட்டும். அப்படி தண்ணியில் இருக்கிறப்பே இதில் இருக்க க்ரீன்ஸ் எல்லாமே போயிடும். அப்புறம் ப்ரெஷ்ஷால் எப்படி ஸ்லோவாக க்ளீன் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற வெயின்ஸ் நல்லா தெரியும். அப்புறம் தண்ணி யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லீஃப் நல்லா ட்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லீஃப்க்கு வந்து கோல்டன் எஃபெக்ட் கொடுக்கலாம். அதுக்கு இந்த கோல்டன் மெட்டாலிக் வேக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மெட்டாலிக் வேக்ஸை வந்து கையால் லீஃபில் நல்லா அப்ளை பண்ணலாம். இப்படி கையால் அப்ளை பண்ணுறதால இதில் இருக்க டெக்ஸ்சர் நல்லா அழகாக தெரியும். அவ்வளோதான், கோல்டன் லீஃப் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மொபைல் கேஸ் கவருக்கு பிளாக் அக்ரலிக்கால பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் நல்லா ட்ரை ஆன பிறகு ரெசின் போர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாஷி டேப்பால் கவரோட இன்சைட் ஏரியாவில் ஸ்டிக் பண்ணி ரெசின் போகாதபடி செக்யூர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மொபைல் கவரில் கோல்டன் லீஃபை க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெசின் மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆர்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி 3:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணலாம். 10 minutes நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் பியூட்டன் டார்ச் யூஸ் பண்ணி இதில் இருக்க பபிள்ஸ்லாம் பிரேக் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட அந்த டார்ச் இல்லைன்னா ஹாட் வாட்டரில் இந்த மிக்சிங் கப்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் இருக்க பபிள்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிடும். இப்போ எபாக்சி ரெசினை ஸ்லோவாக போர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணலாம். கவரோட சைடில் போகாதபடி பார்த்துக்குங்க. 24 hours நல்லா க்யூர் ஆகட்டும். நான் மொபைல் கவர் ஃபுல்லும் ரெசின் போர் பண்ணதால சைடில் இருக்கிற வால்யூம் பட்டன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தது. ஸோ இது மாதிரி கிரிப் டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெசின் போர் பண்ணிங்கன்னா சைடில் இருக்கிற பட்டனோட ஆப்ரேஷன் எஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். லீஃபில் சில பார்ட் மட்டும் மேலே விசிபிளாக தெரியுது. ஸோ இன்னொரு லேயர் ஆஃப் ரெசின் போர் பண்ணி ஸ்மூத் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வரலாம். இதுவும் 24 hours நல்லா க்யூர் ஆகட்டும். இது மேலே டஸ்ட்டு படியாதபடி கவர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகட்டும். மொபைல் கவர் கீழே போட்டிருந்த பிளாஸ்டிக் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கவர் சுற்றி இருக்கிற ரெசினை வந்து சிசர்ஸால் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் எட்ஜஸ்லாம் அன்ஈவனாக இருக்கும். அதை சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு சாண்ட் பேப்பர் நம்பர் 100 யூஸ் பண்ணி எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். இந்த சாண்ட் பேப்பர் ஓரளவுக்கு ஸ்மூத் பண்ணும். நெக்ஸ்ட்டு சாண்ட் பேப்பர் நம்பர் 120ஆல் ஸ்மூத் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் பாலிஷாக தெரியும். அப்புறம் ஃபைனலாக சாண்ட் பேப்பர் நம்பர் 150ஆல் எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். இது நல்லா ஸ்மூத் அண்ட் பாலிஷ் எட்ஜஸை கொடுக்கும். அவ்வளோதான், கோல்டன் லீஃப் ஷைனி மொபைல் கவர் பண்ணியாச்சு. இந்த மொபைல் கவரை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.